இன்னைக்கு நம்ம வந்து கர்ப்ப காலத்துல வந்து ஒரு மதரோட ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மனநிலை வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ என்ன செய்யணும், எப்படி நம்ம ஒரு கர்ப்பிணிக்கு வந்து அவங்களோட உணர்வுகளை கையாளுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கர்ப்பிணியே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். தனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இது வந்து உடல்நல மாற்றங்கள் மட்டும் கிடையாது. முக்கியமா மனநல மாற்றங்கள். அவங்களோட உணர்வுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத அவங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளா இருக்கட்டும், இல்ல அவங்க வெளிப்படுத்துற உணர்வுகளா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு அமையணும். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அம்மாக்கு மட்டும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது அம்மாவும் அம்மா வயிற்றுல வளர்ற குழந்தையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம ஒரு குடும்பமாகவும், இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து ஒரு கணவராகவும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்.